Hi students, in the video நம்ம 12th standard computer science chapter 5 Python variables and operatorsல indentation அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் இண்டென்டேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் அப்படின்றத வந்து பார்த்தா நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இண்டென்டேஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். பைத்தான் யூசஸ் ஒயிட் ஸ்பேஸ். ஓகே, ஒயிட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுது. அந்த ஒயிட் ஸ்பேஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, நம்மளோட கீபோர்டில் யூஸ் பண்ணுற ஸ்பேஸும் டேபும் தான். ஓகே, ஸ்பேஸ் டேப் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஒரு ப்ரோக்ராம் பிளாக்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஓகே, ஸோ பைத்தான் வந்து பார்த்தோன்னா ஒயிட் ஸ்பேஸஸ் யூஸ் பண்ணுது. அந்த ஒயிட் ஸ்பேஸ்ன்றது நத்திங் பட் ஸ்பேஸ் அண்ட் டேப். இது ஒரு 1 மார்க் கொஷனு. ஓகே, அதுவே நம்ம C++, ஜாவா இதில் வந்து உங்களுக்கு சி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஜாவாவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் C++ உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா 11th ஸ்டாண்டர்டில் C++ படிச்சுட்டு வந்திருப்பீங்க. am I right? Yes. So C++, ஜாவா யூஸ் curly braces. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கு எண்டை வந்து பார்த்தோன்னா டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பிளாக்ல எங்கே வந்து பார்த்தோன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது, எங்கே ப்ரோக்ராம் முடியுது அப்படின்றத சொல்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா curly braces யூஸ் பண்ணும். ஓகே, அதுவே பைத்தானில் வந்து பார்த்தோன்னா நம்ம இண்டென்டேஷன், அதாவது ஒயிட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதான் டிஃப்ரென்ஸு. இது என்னன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம், உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். C++க்கும் பைத்தானுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இண்டென்டேஷன் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு அது புரியும். C++ உங்களுக்கு நல்லா யூஆர் ஆல் வெரி ஃபெமிலியர் வித் C++. ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக வந்து C++ தான் படிச்சிருப்பீங்க. am I right or not? எஸ். ஸோ இல்லைனா யூஸ் பண்ணுவீங்க ஆஷ், இது ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ், கரெக்டாக. அதுக்கப்புறம் இன்க்ளூட், இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்குறீங்க. இன்க்ளூட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா IO இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஓகே, stream.h இது வந்து ஒரு ஹெடர் ஃபைல். am I right or not? இன்புட் அவுட்புட், இந்த இன்புட் அவுட்புட்னா என்ன, சிஇன் சிஅவுட் யூஸ் பண்ணுறீங்களே அதெல்லாம் வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன். அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஹெடர் ஃபைல் வேணும், IO stream.h வேணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா மெயினுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வாய்ட்னா என்ன அர்த்தம், இட் டஸ் நாட் ரிட்டன் எனி வேல்யூ. அதுக்கப்புறம் மெயின். ஸோ மெயின்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எது கொடுக்க மாட்டீங்க, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருப்பீங்க. am I right? எஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், மெயினுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நீங்கள் எப்படி கொடுத்துருப்பீங்க, curly brace கொடுத்துருப்பீங்க. ஓகே, இதில் வந்து இன்டீஜர்ன்றது ஒரு டேட்டா டைப்பு. ஓகே, அது 2 பைட்ஸ் எடுத்துக்கும். ஓகே, எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க இப்போ இன்ட்டு, இது நான் C++ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். ஸோ இன்ட்டு ஏன்னு ஒரு வேரியபிள் அதில் 5ன்னு ஸ்டோர் பண்ணுறீங்க, பின்னு ஒரு வேரியபிள் அதை 5ன்னு ஸ்டோர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், எண்டு வித் செமிகோலன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க, C = A + B. ஓகே, இப்போ ஏல 5 பியில் 5 ரெண்டுத்தை ஆட் பண்ணால் 10 வந்து சியில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க, C++ல cout யூஸ் பண்ணுவீங்க. am I right? எஸ், cout. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா C = எதில் டபுள் கோட்ஸ் கொடுக்கும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க வேல்யூ வந்து எதில் இருக்குது, சியில் இருக்குது. ஸோ சியில் அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு C = டபுள் கோட்ஸ் இருக்குது அப்படியே பிரிண்ட் ஆகும் இல்லையா, C = அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சியில் என்ன வேல்யூ இருக்குது, 10 இருக்குது. ஸோ அது 10 வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டாக இருக்கும் இந்த C++ல. அதே பைத்தானை கம்பேர் பண்ணுங்களேன், பைத்தானில் எந்த ஹெடர் ஃபைலும் வரல பாருங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹெடர் ஃபைலும் வராது. ஓகே, பட் ஒரு சில பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல கொடுக்கவே இல்லை. C++யும் பைத்தானையும் கம்பேர் பண்ணும்போது ப்ரோக்ராம் பைத்தான் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கம்பேரிட்டிவ் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். பாருங்கள், A = 5 டேட்டா டைப்லாம் எதுவும் கொடுக்கவே வேண்டாம். ஓகே, A = 5, B = 5, C = A + B. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், பிரிண்ட்டு. அதுக்கப்புறம் C = டபுள் கோட்ஸ் இருக்குது அப்படியே பிரிண்ட் ஆகும், கமா ஆன்சர் வந்து சியில் இருக்குது. ஓகே, அப்போ இதோட அவுட்புட் என்ன கிடைக்கும், அதே தான். C = டபுள் கோட்ஸ் இருக்குது அப்படியே பிரிண்ட் ஆகும், C = சியில் என்ன வேல்யூ இருக்கும், 10. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தா அவுட்புட்டாக கிடைக்கும். அப்போ உங்களுக்கு C++-ஐ விட பைத்தான் ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ இண்டென்டேஷன் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகே, C++ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான். ஃபஸ்ட்டு C++ பார்த்துடலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட் எலிஜிபிலிட்டி, ஒருத்தவங்களோட ஏஜ் வாங்கிக்கிறோம். ஓகே, ஸோ அந்த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க greater than or equal to 18 இல்லை 18க்கு மேலே இருந்தால் அவங்க எலிஜிபிள் ஃபார் ஓட். கம்மியாக இருந்ததுன்னா அது நம்ம எழுதலை, நான் எல்ஸ் பார்ட் எழுதலை, வெறும் இஃப் மட்டும்.
அவங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்கணும், இல்லைனா 18க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். ஓகே, ஸோ C++க்கு அப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா எப்படி எழுதிருப்போம்? ஆஷ் இன்க்ளூட் iostream.h இது ஹெடர் ஃபைலு, அதுக்கப்புறம் மெயின், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராம்லேயும் காமனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணுறோம். இன்ட்டு ஏஜ் இஸ் ஈக்குவல் 20. நான் 20ன்ற வேல்யூ வந்து ஆனால் கம்பல் டைம் இன்புட் கொடுத்துட்றேன், ப்ரோக்ராம்லேயே வேல்யூ கொடுத்துட்றேன். ஓகே, ஏஜ் இஸ் ஈக்குவல் 20. இஃப்பு ஓகே, இஃப்க்கு இந்த இடத்துல இஃப்பு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஏஜ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 கண்டிஷன் எழுதுறேன். ஓகே, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும், இல்லைனா எந்த ஒரு அவுட்புட்டும் கொடுக்காது. ஆம் ரைட்? எஸ். ஸோ அப்போ இந்த இஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, சி அவுட். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து நம்ம எவ்வளோ வாங்கினோம், 20. அப்போ இங்கே 20 இருக்குமா? 20 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18. கண்டிஷன் என்ன ஆச்சு இந்த இடத்துல? ட்ரூ ஆகிடுச்சு. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே போகுமா? உள்ளே போயிட்டு என்ன கொடுத்துருக்கோம், டபுள் கோட்ஸ் இருக்குது, அப்படியே பிரிண்ட் ஆகும் சி அவுட்டில். எலிஜிபிள் ஃபார் ஓட். ஓகே, அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் ஓட். இதான் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஆம் ரைட்? எஸ், இதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் கோட் ஒன்றும் இல்லை, இந்த இஃப்க்கு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இதை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, அதே போல் பாருங்கள், இந்த இடத்துல டேட்டா டைப்லாம் ஒரு செமிகோலன்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி செமிகோலன் பிரச்சனைலாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தானில் கிடையவே கிடையாது. இந்த பைத்தான் ப்ரோக்ராம் பாருங்களா, வெரி சிம்பிள் இருக்கு பாருங்கள். எந்த டேட்டா டைப்பும் டிக்ளேர் பண்ணலையா? ஏஜ் இஸ் ஈக்குவல் 20 வாங்குறேன்னா, எஸ். ஸோ இஃப் கண்டிஷன் ஏஜ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18, ஏஜ் என்ன 20. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம C++ ப்ரோக்ராமில் என்ன பண்ணோம், இஃப்க்கு கீழே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம், பிரேசஸ் ஓப்பன் பண்ணோம். ஆம் ரைட்? எஸ். அது வந்து இந்த இடத்துல இந்த பிளாக் வந்து இந்த இஃப்க்கானது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தானில் அந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் எழுதுகிற லைன்ஸ்லாம் இந்த இஃபோடது தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கே நான் ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல வந்திருக்கு இல்லைங்களா? எஸ், இந்த ஸ்பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வி கால்ட் அஸ் அ இண்டென்டேஷன். இதை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இண்டென்டேஷன். இந்த ஒயிட் ஸ்பேஸை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா வி கால்ட் அஸ் அ இண்டென்டேஷன். இதோட பிளாக், அதாவது இந்த பிரிண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த இஃபோடது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இந்த இண்டென்டேஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் மொத்தமாக எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பேஸ் இருக்கும். 4 ஸ்பேசஸ். ஓகே, அதாவது கீபோர்டில் வந்து பார்த்தோன்னா 4 டைம்ஸ் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தா இந்த இண்டென்டேஷன் அக்செப்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா அது இண்டென்டேஷன் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் ஆனால் எப்படி இருக்கும், 20 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 கண்டிஷன் ஆச்சு ட்ரூ நான் என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் ஓட். அப்போ இதோட அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் ஓட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு இண்டென்டேஷன்னா என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு 1 மார்க் உங்களுக்கு கேட்கணும்னா இது 3 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, ஆனால் இண்டென்டேஷன்ற ஒரு விஷயம் தெரியாமல் பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணவே முடியாது. அதனால தான் இதை நான் ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ இண்டென்டேஷன் இல்லாமல் பைத்தான் ப்ரோக்ராம் கிடையவே கிடையாது. ஸோ பைத்தான் ப்ரோக்ராம் எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அதே போல் இண்டென்டேஷன்றது தெரியலனா பைத்தான் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இண்டென்டேஷன்றதை நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். பைத்தான் ப்ரோக்ராம் அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராமில் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஈஸி தான். ஓகே, இண்டென்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பேசஸ், அதாவது அமௌண்ட் ஆஃப் இண்டென்டேஷன் பைத்தானில் நீங்கள் இண்டென்டேஷன் அப்படின்னு விடுறீங்க அப்படின்னா கீபோர்டில் எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா 4 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் நம்ம வந்து பார்த்தோன்னா 4 ஸ்பேசஸ்ன்னு சொல்கிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின் புக் இன்சைட். ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இண்டென்டேஷன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.